மட்டும் என்னப்ப மீசை மட்டும் என்ன செய்றீங்க? அது ஆண்மைக்கு அடையாளம் ஆகிக்கிட்டீங்க, அதையும் வலிச்சிட வேண்டியதானே? தமிழ் கலாச்சாரத்துல மீசைங்கிறது என்ன? ஆம்பளைக்கு அடையாளம். மீசை இல்லாம இருக்கிறான், வலுவன் மொழி பொம்பளை மாதிரி இருக்கான் அப்படிங்கிறீங்க. மீசையும் தாடி என்னங்க? ரெண்டு சேம் ஒண்ணு தானே? ரெண்டுமே பொம்பளைக்கு இல்லாம ஆம்பளைக்கு வரக்கூடியதானே? மீசை கூட சில பொம்பளைக்கு லேசா பூண முடி மாதிரி இருக்கும், தாடி தான் இருக்கவே இருக்காது. சில பெண்களுக்கு மீசை கூட பொம்பளைகளுக்கு வந்துடும், கொஞ்சம் பூண முடி மாதிரி. தாடி தான் வராது சொல்ல போனா. அப்ப தாடி என்பதுதான் 100% ஆம்பளைக்கே உரிய ஒரு அடையாளம். ஆம்பளைக்கு கடவுள் தந்திருக்கும் போது அது நான் ஒரு ஆம்பளை தான் வெளிப்படையா காட்ட வேண்டியதானே? ஒரு மனிதன் அதுக்கு தானே ரொம்ப ரோசப்படுறான். ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்களேன், அவன் ஏழையா இருக்கான், உட காசு இல்லாத பயல அப்படின்னு சொன்னா அவனுக்கு பெருசா கோபம் வர, சின்னதா வரும், பெருசா கோபம் வராது. கொஞ்சம் அழகு இல்லாம இருக்கிறான், உட அழகு இல்லாத பயலண்டா கோபம் வராது. வேற எதை சொன்னாலும் அவனுக்கு கோபம் வராதுன்னு வைங்களேன். உட ஆண்மை இல்லாத பயலன்னு சொல்லி பாருங்க, கோபம் வரும், அவனுக்கு ரொம்ப கூடுதல் கோபம் வரும். அப்ப இந்த ஆண்மை என்பது அவனை விட்டு தர மாட்டேங்கிறான், நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு. அதுக்காக இவ்வளவுக்கு முஸ்லீம் இருக்கக்கூடிய நீ வெளிப்படையா காட்ட வேண்டியதானே? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தாடி ஆண்களுக்கு என்று இறைவன் தருவதால் ஆண்கள் அதை வெளிப்படுத்துங்க, அதை எடுத்துறாதீங்க. இது ஒரு விஷயம். இரண்டாவது எடுக்கிறது ஆரோக்கிய குறைவானது. எப்படி குறைவானது? மென்மையான தோல், முகத்தில் உள்ள தோல் தான் மென்மையான தோல். மற்ற உடம்புல இருக்கிற தோள்களை விட முகத்து தோல் என்ன இருக்கு? மென்மையாக இருக்கும். அந்த தோல் ரொம்ப விஷயத்தை தாங்காது. அந்த தோல்ல போயிட்டு கத்தியை போட்டு சிறச்சிட்டு இருக்கும் போது ஒரு 5 வருஷத்துக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அதுல உள்ள மரபணுக்கள்லாம் செத்து வீணாயி சுரண்டாயி கடைசியில நான் பார்த்திருக்கிறேன், பல பேரை பார்த்திருக்கிறேன். நல்ல வெள்ளையா மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள ஒரு 50 வயசுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைன்னு இருப்பான். இது மட்டும் பெயிண்ட் பூசின மாதிரி இருக்கும். எது? தாடி பகுதி மட்டும் சிறச்சி இளமையில அது தெரியாது. ஒரு 60 வயசு அவர் பார்த்தோம்னு சொன்னா அவர் உடம்பு முழுசா நல்ல கலரா இருக்கும். இந்த இடத்த பாத்தீங்கன்னா கண்ணங்கரே அடுப்பு கறியை பூசி வச்ச மாதிரி அது அவருடைய அந்த தோல் செத்து போனதுக்கு அடையாளம். அவருடைய கலர் அது இல்ல. அந்த கலர் செத்துருச்சுன்னா அர்த்தம் ஜீவானு செத்து போச்சுன்னு அர்த்தம், உயிரணுக்கள் செத்துருச்சுன்னு அர்த்தம். பிளஸ் செலவு வேற ஆகுதுல. எது பட்ஜெட்ல யோசிச்சு பாருங்க. சேவிங் பண்றதுக்கு போய் உட்கார்ந்தா அதுக்கு ஒரு காசு ஆகுதா இல்லையா? இது சிம்பிளா விட்டுலாம, 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு பேசாம இருக்கலாமே, லைட்டா ட்ரிங்க் பண்ணா போதும். அதுக்கு ஒரு மாசம் ஒரு 100 ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னு வைங்க, வருஷத்துக்கு 1200 வைங்க, ஒரு 50 வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன வச்சு ஒரு வீடு வாங்கிட்டு போயிடலாமே. இந்த கோபில ஒரு சென்ட் நிலம் வாங்கிட்டு போயிடலாமே. அதெல்லாம் ஒரு பட்ஜெட். அப்ப தாடி வைப்பது சிக்கனமானது. தாடிங்கிற என்னது? பொருளாதார ரீதியா சிக்கனமானது. இதை ஒண்ணு பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்னா, இதை விட்டுருங்க, மனுஷனை விட்டுருங்க, எல்லா ஜீவராசிகளும் நீங்க எடுத்து பாருங்க. ஆணுக்குன்னு ஒரு அழகை முகத்துல கொடுத்திருக்காரு கடவுள். கோழியும் சேவலையும் வச்சு பாருங்க. சேவல் பார்க்க சகிக்குமா? கோழி தான் அழகா, சாரி கோழி பார்க்க சகிக்குமா? சகிக்காது. சேவல் தான் அழகா இருக்கும். ஏன்? அதுக்குதான் முகத்துல ஆம்பளை தான் அழகு. அதுல கூட நல்ல விளங்கிருங்க. பொம்பளை நினைச்சிட்டு இருக்காங்க பொம்பளை அழகுன்னு. உண்மையில் அழகு யாரு? உண்மையில் அழகு ஆண்கள் தான். எல்லா ஜீவன்கள்லையும் ஆண்கள் தான். மயில் எடுத்துக்கிறங்க, ஆண் மயில் அழகா பெண் மயில் அழகா? பொம்பளைகிட்ட கேட்டா கூட ஆண் மயில் தான் அழகும்பாங்க. பொம்பளைகிட்ட கேட்டதுனால பெண் மயில் அழகுங்க மாட்டாங்க, பார்க்கவே சகிக்காது பொம்பளை மயில். ஆம்பளை மயிலுக்கு தான் அந்த தோகை கலர் கலரான முடிகள்லாம் இருக்கும். பொம்பளை மயில் என்ன இருக்கு? ஒரு கோழி மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு அழகும் இருக்காது. அப்ப சிங்கத்தை எடுத்துக்கிறங்க, ஆண் சிங்கத்தை எடுத்தாதான் சிங்கம்னு சொல்லுவோம், பெண் சிங்கத்தை ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த விதமான பேஸ்ல எந்த ஒரு அடையாளம் இருக்காது. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா ஆம்பளைக்கு மட்டும்தான் அழகை கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆம்பளை கண்ணுக்கு பொம்பளை அழகா தெரிவாங்க, பொம்பளை அழகு கிடையாது. ஒரு யானையை எழுப்பி யானைகிட்ட போய் கேட்டா எது அழகுன்னு கேட்டா ஆம்பளைக்கு தான் அழகுன்னு சொல்லணும். அதுக்கு அறிவை கொடுத்து கேட்டா எல்லாம் நமக்கு தெரியுதுல. நமக்கு மயில பார்த்து ஆம்பளை தான் அழகா தெரியுது, குயில பார்த்து ஆம்பளை தான் அழகா, குயில தான் ஆண் குயில் தான் கூவும், பெண் குயில் கூவாது. அதுல பார்த்து அதான் அழகா இருக்கிறது. இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் ஆம்பளைல தான் அழகு இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனா கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு வாழ்க்கை ஓடணுங்கிறதுக்காக வேண்டி ஆம்பளை கண்ணுக்கு பொம்பளை அழகாய் காட்டுறாரு, அழகா இருக்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அப்ப சிங்கத்துக்கு பாருங்க, ஆண் சிங்கம் அப்படி புரட்டுலாம் வச்சு பயங்கரமா இருக்கு. அது மாதிரி ஆம்பளை இருந்துட்டு போங்களேன். 4வது என்ன கேட்டாரு? மாடு. சரி,
அதனால தாடியில நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கூட விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் கோபியில ஒரு இடம் வாங்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த செலவழிக்கிற காசு. அடுத்து என்னன்னு கேட்டா, மாடை வந்து நாங்கள் புனிதம் என்று நினைக்கிறோம், நீங்க ஏன் நினைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்பிடுறோன்னு கேட்கிறாங்க. நல்லா நம்ம சிந்திச்சு பாருங்க, இதுவும் நம்பிக்கை தாங்க. நமக்கு வந்து மாட்டை புனிதம் சின்ன வயசுல சொல்லி தந்தாங்க. மாடு புனிதம் என்று சொல்வதற்கு பிரத்யேகமாக என்னத்தை நீங்க பாக்குறீங்க? எல்லா ஜீவன் மாதிரி தான் அதுவும் இருக்கிறது. அதுல புனிதம், அதுல ஒரு தெய்வீகம் இருக்குன்னு நினைச்சா என்ன செய்யணும்? மற்ற உயிரினங்கள்ல இருந்து அது வேறுபட்டு இருக்க வேண்டும். அதுவும் சாணி போடுது, அதுவும் சிறுநீர் கழிக்குது, அதுவும் நம்ம மத்த மாடு மத்த ஆடு மாடு மாதிரி தான் மற்றது அதுவும் சாப்பிடுகிறது, எரும மாடு மாதிரி தான் அதுவும் இருக்கிறது. எந்த வகையில பார்த்தாலும் அதை புனிதம் கொண்டாடுவதற்குரிய ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஒரு எரும மாட்டையும் கொண்டு போய், ஒரு பசு மாட்டையும் கொண்டு போய், ஒரு காளை மாட்டையும் கொண்டு போய், ஒரு கிடாயையும் கொண்டு போய், ஒரு ஆட்டையும் கொண்டு போய் டெஸ்ட்ல கொடுங்க. இதுல எது வித்தியாசமா புனிதத்தோட இருக்குன்னு கேளுங்க. அவன் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஒண்ணுதான்றான். மெடிக்கல் டெஸ்ட்ல இருந்தா என்ன செய்யாது? ஒண்ணுமே எந்த ஒரு டெஸ்ட்லயும் அது வந்து புனிதம் நிரூபிக்க இயலாது. ஒண்ணு அறிவியல் பூர்வமா நிரூபிக்க இயலாது புனிதத்தை. அறிவியல் பூர்வமா இல்லைன்னா எப்படி நிரூபிக்கணும்? கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சில விஷயங்களை வச்சு நிரூபிக்கணும். என்னத்த கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அது தாய் மாதிரி நமக்கு பால் தருது. அதிகமா என்ன சொல்லுவாங்க? தாய் மாதிரி வந்து பால் தருது, அவ தாய் அந்தஸ்துல வைக்கணுங்கிறாங்க. தாய் மாதிரி பால் தர்றத சொன்னா எரும மாட்டை தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் விற்கிற பால்ல 90% எரும பால் தான். எருமை தான் அதிகமா பால் கொடுக்கும். பசு வளர்த்தா பால் லாபகரமா இருக்காது. பசு வந்து 2 லிட்டர் கறந்தா எரும மாடு 7 லிட்டர் கறக்கும். அதே ரேஞ்சில் உள்ள எரும மாட்டை சொல்றேன். 60-70 லிட்டர் கறக்கக்கூடிய எரும மாடுகள்லாம் இருக்கிறது. அப்ப எரும மாட்டு தானே நம்ம புனிதமா நினைக்கணும். பாலுங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்வதாக இருந்தால் எரும மாட்டை தான் நினைக்கணும். நம்ம நாட்டுல மாட்டுல பால் கறந்துகிட்டு இருக்கிறோம். சில நாடுகள் எல்லாம் ஆற்றுல பால் கறப்பாங்க. அது ஒரு மாடு அளவுக்கு பால் கொடுக்கும். அப்ப ஆட்டை புனிதம் சொல்லுவாங்களா? பால் எல்லாம் காரணம் கிடையாதுங்க. அது ஒரு உயிரினம். காளை மாட்டை சாப்பிடுவதில் அதுல என்ன புரோட்டீன் கிடைக்குமோ அது பசு மாட்டிலையும் கிடைக்கும். மனிதனுடைய உணவு தேவைக்கு யூஸ் ஆகும். அது ஒரு விஷயத்தை விளைக்கிறேன். இன்னொன்னு நீங்க பார்க்கணும், ஒரு ஏழை விவசாயி குடியானவன், அவனுடைய நிலையிலிருந்து பாருங்க. இந்த மாட்டை புனிதம் நம்புவது அவனுக்கு லாபமா நட்டமா? நான் ஒரு ஏழை குடியானவனுங்க, என்கிட்ட 2 மாடு இருக்குது. அந்த மாட்டை நான் தீனி போட்டு வளர்ப்பேன். எதுக்கு வளர்க்கிறேன்? புனிதத்துக்காக வளர்க்கிறேன் இல்ல. புண்ணாக்கு பருத்தி கொட்டை வச்சா பால் தரும்னு வளர்க்கிறேன். 100 ரூபாய்க்கு புண்ணாக்கு போட்டோம்னா 200 ரூபாய்க்கு பால் கிடைக்கும். அப்ப நமக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுக்காக நம்ம வளர்க்கிறோம். இந்த மாடு ஒரு கட்டத்துல பால் சுரக்காது, கண்ணும் போடாது. இந்த நேரத்தில் இந்த விவசாயி என்ன பண்ணுவான்? இந்த விவசாயி எப்படி சோறு போடுவான்? அதுக்கு பால் கறக்கிற காலத்துல உணவு கொடுத்துருவாங்க. பால் கறக்காத காலத்துல அது புனிதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெருவுல விரைச்சுதான் விடணும். லாபம் இல்லாம வசதி உள்ளவனுக்கு தாங்க. நீங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் வந்து ஏழையை பாதிக்குது. எப்படி பாதிக்குது? ஒரு ஏழை விவசாயிட்ட போய் புனிதம் ஒண்ணு செஞ்சிடாதன்னா அவன் அதுக்கு அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அதுக்கு தீனி போடுவானா? அதை வளர்க்குவானா? அதே நேரத்தில் வந்து அதை வித்துட்டாண்டு வைங்க, அவனுக்கு லாபம். அது வித்துட்டான்னு சொன்னா பால் கறக்காத கண்டிஷன்ல உள்ள மாட்டை கூட இறைச்சிக்காக வேண்டி விற்கலாம். இறைச்சிக்காக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சு போயிடும். சந்தோஷம். ஒரு ஏழையுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கும். அதே நேரத்தில் புனிதம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாட்டை விற்கவும் முடியாது, சோறு போடவும் முடியாது. இன்னொரு 10 வருஷம் நட்டு சாவ போறது, 3 வருஷம் சாவ போகுது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு ஆளாயிரும். கமர்ஷியலா நீங்க பார்த்தா கூட இது ஒரு நல்லதா? நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதா? நல்லது கிடையாது. அவனுக்கு இறைச்சிலையும் லாபம் கிடைக்கும், தோல்லையும் லாபம் கிடைக்கும். அது என்னைக்கு செத்து போகத்தான் போகுது. பால்லாம் கறந்துகிட்டு இருக்கிற மாட்டை பிடிச்சி யாரும் அறுக்க மாட்டாங்க. ஏன்னா அறுத்தா இறைச்சி கட்டு ரேட்டு கூடவா இருக்கும். பால் கறக்கக்கூடிய மாட்டு ரேட்டு கூட இருக்கும் பொழுது அந்த இறைச்சி வந்து விலை ஜாஸ்தியா இருக்கும், கட்டுப்படி ஆகாது. பால்லாம் நின்ற மாட்டை தான் அறுத்து விற்கிறாங்க. அப்படி விற்கிறதுனால ஒரு குடியானவனுக்கு, ஒரு விவசாயிக்கு, விவசாயம் முஸ்லிமா? முஸ்லிம் அல்லாத இந்து மக்களுக்கு தான் லாபம். எது இந்த மாதிரி பசு வயலையும் மக்கள் வாங்கி சாப்பிடுறதுனால ஏழை விவசாயிகள், இந்து சமுதாயத்தில் உள்ள ஏழை விவசாயிகள் வந்து நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுமை இல்லைங்கிற வகையில் நீங்க பார்க்கணும். அதனால நம்மளுக்கு சொல்லித்தரப்பட்ட நம்பிக்கைகள் இருந்து வெளியே வந்து சரி தவறு சிந்திச்சு பாருங்க. இதுல என்ன லாபம்? ஒன்னு அறிவுக்கு ஏற்றிருக்கணும்.
அல்ல கமர்ஷியலா நமக்கு லாபம் இருக்கணும். அப்படிலாம் இருந்தா அதை ஏத்துக்கணுமே தவிர இல்லைன்னா விட்டுறது நல்லதுன்னு சொல்லு.